என் தம்பி நடிகர் திலகத்தின் வாழும் மற்றும் சவுக்கும். கே. பாலாஜி தயாரிப்பு நிறுவனம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் இணைந்து வெற்றி கொடி நாட்டிய முதல் படம் தங்கை. அதன் தொடர்ச்சியாக இந்த இணையின் இரண்டாவது அதிரடி படைப்புதான் என் தம்பி 1968 இல் வெளிவந்து கலக்கியது. கதை தேர்வில் கை கொடுத்த ஆஸ்திபரலு. ஒரு சிறந்த கதைக்காக பாலாஜி காத்திருந்த போது அவருக்கு வரப்பிரசாதமாக கிடைத்தது தெலுங்கு படம்தான். ஜாவர் சீதாராமனின் கச்சிதமான ஆலோசனையின் பேரில் நாகேஸ்வர ராவ் ஜெயலலிதா நடிப்பில் மாபெரும் ஹிட்டான ஆஸ்திபரலு படத்தின் கருவை தழுவி என் தம்பி உருவானது. இது முழுக்க முழுக்க ஒரு குடும்ப கதையாக இருந்தாலும் ரசிகர்கள் இருக்கையில் அசைந்து கொடுக்காதபடி சில அதிரடி ஆக்ஷன் காட்சிகளும் இதில் இணைக்கப்பட்டன. கம்பீர தோற்றத்தில் வாழ்வீச்சு. முன்னர் ராஜா வேடங்களில் வாள் சண்டை போட்டு மிரட்டிய சிவாஜி நீண்ட இடைவெளிக்கு பின் இப்படத்தில் மீண்டும் வாளை ஏந்தினார். இந்த காட்சிக்கு கிடைத்த வரவேற்பு தனி அத்தியாயம். பெண் ஷர்ட் அணிந்து மாடர்ன் லுக்கில் கையில் வாளுடன் சிவாஜி கொடுத்த போஸை பார்த்ததுமே ரசிகர்கள் உற்சாகத்தில் துள்ளி குதித்தனர். அவர் திரையில் ஆக்ஷன் காட்டத் தொடங்கிய போது அட்ரா சக்கை என ரசிகர்கள் இட்ட சத்தம் தியேட்டரை அதிர வைத்தது. பல வருடங்கள் உறங்கி கிடந்த வாளை நடிகர் திலகம் மீண்டும் எடுத்தபோது அதன் ஈர்ப்பு வேறு லெவலில் இருந்தது. சரோஜா தேவியுடன் சவுக்கடி சவால் வாள் சண்டையை கடந்து ரசிகர்கள் வாயை பிளக்க வைத்தது சிவாஜியின் சவுக்கடி வித்தைதான். குறிப்பாக தட்டட்டும் கை தழுவட்டும் என்ற பாடலில் சவுக்கை வைத்து அவர் நிகழ்த்திய சாகசம் இன்றும் பேசப்படுகிறது. பாடலில் சரோஜா தேவி சுழன்று ஆட சிவாஜி சரியான கணத்தில் சவுக்கை வீசி அவர் தலையில் உள்ள பூக்களை பிய்ப்பார். ஒரு சின்ன தவறு கூட சரோஜா தேவிக்கு காயம் ஏற்படுத்தலாம் என்ற நிலையில் மிக துல்லியமாகவும் லாவகமாகவும் சவுக்கை சுழற்றினார் சிவாஜி. அதே சமயம் சரோஜா தேவியின் அசாத்திய ஒத்துழைப்பும் நடன திறமையும் சேர்ந்து இந்த காட்சியின் நேர்த்திக்கு சான்றாக அமைந்தன. இன்றும் இந்த பாடல் ரசிகர்களின் ஃபேவரைட் லிஸ்டில் நிரந்தரமாக உள்ளது. நான் பிறந்தது தஞ்சாவூர் ரசிகர்களின் தேசிய கீதம். என் தம்பி படத்தின் உச்சகட்ட கொண்டாட்ட பகுதி நான் பிறந்தது தஞ்சாவூர் சூரக்கோட்டையிலே என்ற பாடல். இது கூத்து குத்து ஆக்ஷன் என அனைத்தும் கலந்த ஒரு சிவாஜி ஸ்பெஷல் ட்ரீட். முத்தார நடிப்பு கொண்ட வித்தார நடிப்பு கண்ட தென்னாடு புகழும் நடிக மன்னர் என்ற வர்ணனையுடன் நாடக மேடையில் சிவாஜி நுழையும் போதே விசில் சத்தம் காதை கிழிக்கும். பாடலின் ஒவ்வொரு வரியும் ரசிகர்களின் ரத்தத்தில் அனலை மூட்டியது. தெக்கத்தி கள்ளனடா தென்மதுரை பாண்டியன்டா தென்னாட்டு சிங்கமடா சிவாஜி கணேசனடா. சிவாஜியை பற்றியே அமைந்த இந்த பாடலுக்கு ரசிகர்கள் காட்டும் ஆரவாரம் சொல்லி மாளாது. தரை டிக்கெட் முதல் பால்கனி வரை விசில் சத்தமும் கைத்தட்டலும் காதை பிளக்கும். ஒன்ஸ் மோர் கேட்டு ஆபரேட்டரை தொந்தரவு செய்யும் நிலை ஏற்படும். நான் பிறந்தது தஞ்சாவூர் சூரக்கோட்டையிலே வளர்ப்பு மேல கோட்டையிலே இருப்பு கீழ கோட்டையிலே என்ற வரிகள் வரும்போது திரையரங்கமே உற்சாகத்தில் எழுந்து ஆட்டம் காணும். அந்த அளவுக்கு இந்த திரைப்பகுதி பரபரப்புடனும் விறுவிறுப்புடனும் சுறுசுறுப்புடனும் ரசிகர்களை உலுக்கி எடுத்தது. பட்ஜெட் பற்றிய பேச்சு. என் தம்பி பாலாஜி சாதாரணமான பட்ஜெட்டில் எடுத்தார். அந்த காலகட்டத்தில் சிவாஜி மிகவும் ஸ்லிம்மாக முகவெட்டுடன் கச்சிதமாக இருந்ததால் இப்படத்தை கலரில் பிரம்மாண்டமான பட்ஜெட்டில் எடுத்திருந்தால் அதன் தாக்கம் வேற லெவலில் இருந்திருக்கும் என்று படம் பார்த்த பின் பலரும் உணர்ந்தனர். எனினும் சிறிய பட்ஜெட்டிலும் திருப்தியான லாபம் கிடைத்ததில் தயாரிப்பு குழுவுக்கு மனநிறைவு இருந்தது. சரோஜா தேவியின் மர்ம வருகை படத்தின் கதாநாயகி தேர்வில் சுவாரஸ்யம் இருந்தது. முதலில் KR விஜயா சம்மதித்து விலகிய பின் அவரே கொடுத்த யோசனை தான் சரோஜா தேவி ஒப்பந்தமானார். இதில் ஜாவர் சீதாராமனின் ஆலோசனையும் இருந்ததாக கூறுவர். சரோஜா தேவி ஒப்பந்தமான விதம் ஒரு சஸ்பென்ஸ் கதை போல பேசப்படுகிறது. வேறொரு படப்பிடிப்பில் இருந்த சரோஜா தேவியை பார்க்க சென்ற KR விஜயா அவரை என் தம்பி படத்துக்கு கூட்டி வர ஒரு தந்திரத்தை பயன்படுத்தினார். சரோஜா தேவியை ஒரு பிரமிட் வடிவிலான பொம்மைக்குள் வைத்து பார்சல் போல செட்டப் செய்து வண்டியில் வைத்து பாலாஜியின் அலுவலகத்திற்கு கொண்டு வந்தாராம். அங்கே அந்த பொம்மையை தம்மி துப்பாக்கியால் சுட உள்ளே இருந்து சரோஜா தேவி வெளிப்பட்டாராம். இது முற்றிலும் உண்மையா என்று தெரியாவிட்டாலும் இத்தகைய பரபரப்பான நிகழ்வு நடக்காமல் கற்பனையில் உருவாகி இருக்க வாய்ப்பில்லை என்றும் நம்பப்படுகிறது. MSVயின் இன்னிசை விருந்து MS விஸ்வநாதன் இசையில் முத்துநகையே உன்னை நானறிவேன் தட்டட்டும் கை தழுவட்டும் அடியே நேற்று பிறந்தவள் நீயே ஐயே மெல்ல தட்டு முந்தி முந்தி விநாயகனே என 5 பாடல்களையும் 5 விதமான ராகங்களில் அற்புதமாக போட்டு கொடுத்திருந்தார். குடும்ப பின்னணி அதிரடியான சவுக்கடி வாழ்வீச்சு சண்டை மற்றும் ஆள்மாறாட்டம் போன்ற அம்சங்களுடன் தரத்தில் எந்த குறைவும் வைக்காமல் பரபரவென ஓடிய திரைப்படம்தான் என் தம்பி.